Hi friends, welcome to Digestive Max. நான் உங்கள் புருஷோத்தமன். இன்னைக்கு 10th standard chapter 7 trigonometry பார்க்க போகிறோம். trigonometry அப்படின்னாவே நமக்கு என்னென்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான் வரும். ஒரு 6 trigonometrical ratiosஸை பார்க்க போகிறோம். trigonometrical ratios அதுவும் வந்து நம்ம படிக்கிற டைமில் எல்லாமே பயந்து ஓடின ஒரு டீட்டா தான். எதுக்கு எடுத்தாலும் சைன் டீட்டா காஸ் டீட்டா டேன் டீட்டானாவே அந்த டீட்டா பார்த்து ஓடின காலம் போயிட்டு ட்ரிக்னாமெட்ரி எவ்வளோ ஈஸியாக நம்ம படிக்க போகிறோம். இதுக்கு மேலே இந்த நம்ம ஓட தேவையில்லை. ட்ரிக்னாமெட்ரிக்கல் ரேஷியோஸ் அது என்ன? ட்ரிக்னாமெட்ரிக்கல் ரேஷியோஸ் தெர் ஆர் 6 ட்ரிக்னாமெட்ரிக்கல் ரேஷியோஸ். நமக்கு எத்தனை இருக்குது? 6 ட்ரிக்னாமெட்ரிக்கல் ரேஷியோஸ் இருக்குது. அது என்னென்னது பார்ப்போம். சைன் டீட்டா, காஸ் டீட்டா, tan theta அப்படின்னு இருக்கு. அதுக்கப்புறம் cosecant theta, secant theta and cot theta. இந்த 6 தான் நம்ம என்ன பண்ணுவோம்? trigonometrical ratios அப்படின்னு சொல்லுவோம். These 6 are the trigonometrical ratios. சரி, the sin theta, cos theta, tan theta, cosecant theta, secant theta, cot theta இதெல்லாம் இதனுடைய இது ஒரு ஷார்ட் ஃபார்ம் தான். இது உண்மையாக பேசிக்கான இது என்ன? சைன் அப்படிங்கிறது என்னென்னா இந்த சைனுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் இந்த சைன். ஓகே, நெக்ஸ்ட்டு கோசைன். கோசைன் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? காஸ்ன்னு படிக்க போகிறோம். கோசைன் இதை தான் நம்ம ஷார்ட்டாக காஸ் அப்படின்னு சொல்லி படிக்க போகிறோம். ஓகேவா? ஓகே, சீக்கண்ட். சீக்கண்ட்னுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் நம்ம SEC அப்படின்னு சொல்லி ட்ரிக்னாமெட்ரியில் யூஸ் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் சீக்கண்ட்டுக்கு கோசீக்கண்ட். கோசீக்கண்ட் கேன் பி ரிட்டன் ஆஸ் cosec. ஓகே, நெக்ஸ்ட் tangent. Tangent can be written tan. Next, cotangent. Cotangent. It can be written like cot. These are the 6 trigonometrical ratios. Okay, நம்ம இந்த trigonometrical ratios அப்படிங்கிறத தமிழ் எப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரிகோணமிதி விகிதங்கள். ரேஷியோஸ்னா விகிதங்கள். அது என்னென்ன திரிகோணமிதி விகிதங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 விகிதங்கள் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைன் டீட்டா, காஸ் டீட்டா, டேன் டீட்டா, கொசிகன் டீட்டா, சீக்கன் டீட்டா, காட் டீட்டா. ஓகே, சரி, இப்போது நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஒன்று ட்ரா பண்ணலாம். நல்லா தெரிஞ்சுங்க, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இப்படின்னு ட்ரா பண்ணலாம். எப்படின்னு ட்ரா பண்ணலாம். சேம் தான், எல்லாமே பார்த்தீங்கன்னா சேம். ஓகே, இதில் மெயின் திங் என்னென்னா இதுதான் ரைட் ஆங்கிள். ஓகே, ரைட் ஆங்கிள். சரி, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல டீட்டா எடுக்கிறோம். என்ன எடுக்கிறோம்? டீட்டா எடுக்கிறோம். அப்போ அந்த டீட்டாக்கு எதிர்பக்கம், தட் இஸ் ஆப்போசிட் சைட் ஆஃப் டீட்டா, அதான் எதிர்பக்கம். எதிர்பக்கம். எதுக்கு எதிர்பக்கம்? டீட்டாக்கு எதிர்பக்கம். அதை தான் நம்ம ஆப்போசிட் சைடு. ஆப்போசிட் சைடு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சப்போஸ் இங்கே டீட்டா எடுக்கிறோம், இந்த ட்ரையாங்கிளை இங்கே எடுக்கிற டீட்டாக்கு பார்த்து இந்த இடத்துல எடுக்கிறோம் அப்படின்னா இந்த டீட்டாக்கு ஆப்போசிட் எது? இது ஆப்போசிட் சைடு. இது ஆப்போசிட் சைடுன்னு சொல்லலாம். ஓகே, அப்போ இங்கே டீட்டா எடுத்தால் இது ஆப்போசிட் சைடு, இங்கே டீட்டா எடுத்தால் இது ஆப்போசிட் சைடு. ஓகேவா? சரி, இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் 90 டிகிரி இருக்கு இல்லையா, இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது தான் நம் ஹைப்போட்டெனஸ் ஆர் கர்ணம். ஹைப்போட்டெனஸ் தமிழில் சொல்லும்போது கர்ணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, சரி, அப்போ நல்லா தெரிஞ்சுங்க, ஒரு செங்கோண முக்கோணத்தில் இந்த 90 டிகிரிக்கு எதிர்க்க இருக்கிறது தான் நமக்கு என்னது? கர்ணம்.
hypotenuse. hypotenuse சொல். அப்போ தெரியுதா? அப்போ நம்ம ரைட் ஆங்கிள் இந்த செங்கோண முக்கோணத்தில் இந்த செங்கோணத்துக்கு எதிர்க்க இருக்கிறது கர்ணம். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அடுத்து நம்ம இங்கே டீட்டா எடுத்தோம்னா டீட்டாக்கு எது ஆப்போசிட் இருக்கோ அது ஆப்போசிட்னு சொல்லுவோம். த ரிமைனிங் சைடு மிச்சம் இருக்கிற பக்கத்தை நம்ம அடுத்துள்ள பக்கம் அடுத்துள்ள பக்கம் இங்கிலீஷில் adjacent side அப்படின்னு சொல்லி நம்ம ரைட். ஓகே, அப்போது டீட்டாக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஆப்போசிட் சைடு, அதான் எதிர்பக்கம். 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஹைப்போடெனிஸ், அதை கர்ணம் சொல்கிறோம். அப்போது மிச்சம் இருக்கிற பக்கத்தை அடுத்துள்ள பக்கம் adjacent சைடு சொல்கிறோம். அப்போது இந்த ட்ரையாங்கிள் ரைட்டு. இப்போ இந்த ட்ரையாங்கிள் எடுத்தோம்னா இதுக்கு டீட்டாக்கு ஆப்போசிட் இருக்குது ஆப்போசிட் சைடு, 90 டிகிரிக்கு ஆப்போசிட் இருக்குது ஹைப்போடெனிஸ். அப்போது த ரிமைனிங் சைடு இஸ் adjacent side. adjacent side அடுத்துள்ள பக்கம். ஓகேவா? அப்போ ட்ரையாங்கிள் எப்படி எடுத்தாலும் சரி, நம்ம டீட்டா எங்க 90 டிகிரிக்கு ஆப்போசிட் இருக்கிறது ஹைப்போடெனிஸ், டீட்டாக்கு ஆப்போசிட்டுக்கு ஆப்போசிட். த ரிமைனிங் தேர்ட் ஒன்று தான் நம்ம அடுத்துள்ள பக்கம் adjacent side எடுக்கிறோம். ஓகே, நம்ம இந்த சாப்டரில் இந்த ட்ரையாங்கிளை மட்டும் எடுப்போம். எல்லா ட்ரையாங்கிளும் ஒன்று தான், நம்ம இந்த ட்ரையாங்கிளை வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, சரி. இப்போ இந்த சைன் டீட்டா அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எப்படியெல்லாம் நம்ம ரைட் பண்ணுறது பார்ப்போம். சைன் டீட்டா, இந்த சைன் டீட்டாங்கிறது என்னென்னா எதிர்பக்கம் பை கர்ணம். எதிர்பக்கம் என்ன? பிசி. கர்ணம் என்ன? ஏசி. அப்போ பிசி வந்துங்கிறது எதிர்பக்கம் பை கர்ணம். இது இங்கிலீஷில் சொன்னால் ஆப்போசிட் சைட் பை ஹைப்போடெனிஸ். ஓகே, சரி. இதே மாதிரி காஸ் டீட்டா ஈக்குவல் டு ஏபி பை ஏசி. ஏபி பை ஏசி. அது என்ன? ஏபி அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். அடுத்துள்ள பக்கம் adjacent side divided by hypotenuse. Okay, sin cos. Next tan theta. Tan theta equal to opposite by adjacent. Opposite என்ன? BC by AB. BCங்கிறது என்னது? எதிர்பக்கம் by அடுத்துள்ள பக்கம். இது என்ன? opposite side by adjacent side. ஓகே, சரி. இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா கொசிகன் டீட்டா. இந்த கொசிகன் டீட்டாங்கிறது என்னென்னா இந்த சைன் டீட்டானுடைய ரெசிப்ரோக்கல். இந்த கொசிகன் டீட்டா அப்படிங்கிறது என்னென்னா சைன் டீட்டா என்ன இருக்கு? பிசி பை ஏசி, அதாவது எதிர்பக்கம் பை கர்ணம், ஆப்போசிட் பை ஹைப்போடெனிஸ் இருக்கு இல்லையா, அதனுடைய ரெசிப்ரோக்கல் தான். ரெசிப்ரோக்கல்னால் என்ன? அப்போ கர்ணம் பை எதிர்பக்கம், தட் இஸ் ஏசி பை பிசி. ஏசி என்ன? கர்ணம் பை எதிர்பக்கம் ஈக்குவல் டு ஹைப்போடெனிஸ் பை ஆப்போசிட். ஓகே, சைன் டீட்டாக்கு அப்படியே ரெசிப்ரோக்கலாக வரும். அதே மாதிரி சீக்கண்ட் டீட்டாங்கிறது சேம். இந்த காஸ் டீட்டாக்கு ரெசிப்ரோக்கல் ஏசி பை ஏபி. ஏசி பை ஏபி. ஏசிங்கிறது என்ன? கர்ணம் பை அடுத்துள்ள பக்கம், தட் இஸ் ஹைப்போடெனிஸ் divided by adjacent. ஓகே, நெக்ஸ்ட் காட் டீட்டா. அது எதுக்குனுடைய ரெசிப்ரோக்கல்? டேன் டீட்டானுடைய ரெசிப்ரோக்கல். அப்போ அப்படியே ரெசிப்ரோக்கல் சொன்னீங்கன்னா ஏபி பை பிசி ஈக்குவல் டு அடுத்துள்ள பக்கம் பை எதிர்பக்கம், தட் இஸ் adjacent side by opposite side. Okay, there are 6 trigonometrical ratios. They are sin theta, cos theta, tan theta, cosecant theta, secant theta, cot theta. Here in the right angle triangle, B is the right angle and BAC, A is the angle,
So the opposite of theta is opposite side. Opposite of 90 degrees hypotenuse, the remaining side is adjacent side. இப்போ ஒரு செங்கோண முக்கோணத்தில் கோணத்துக்கு எதிர்க்க இருக்கிறது எதிர்பக்கம், 90 டிகிரி செங்கோணத்துக்கு எதிர்க்க இருக்கிறது கர்ணம், மிச்சம் இருக்கிற பக்கத்தை அடுத்துள்ள பக்கம் சொல்கிறோம். இதில் sin θ எப்படி ரைட் பண்ணுறது? sin θ என்னன்னா எதிர்பக்கம் பை கர்ணம். எதிர்பக்கம் பை கர்ணம். ஸோ sin θ equal to opposite side by hypotenuse. Cos θ is adjacent side by hypotenuse. Adjacent side by hypotenuse. So cos θ எப்படி ரைட் பண்ணுறோம்? அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். நெக்ஸ்ட் tan θ. tan θ is opposite side by adjacent side. Opposite side by adjacent side. அதாவது எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். சரி. நெக்ஸ்ட் cosecant θ is the reciprocal of sin θ. cosecant θ என்றது the sin θ னுடைய தலைகீழி. ரெசிப்ரோக்கல் அப்படியே இங்கே இருக்கிற நியூமரேட்டர் என்னது தொகுதி பகுதியாக மாறும், பகுதி தொகுதியாக மாறும். cosecant θ is the reciprocal of sin θ. So cosecant θ equal to hypotenuse by opposite. Next secant θ equal to hypotenuse by adjacent. Next cot θ is the reciprocal of tan θ. So here cot θ equal to adjacent by opposite. Okay. In this chapter, 3 important trigonometrical identities are there. Now let us see the 3 trigonometrical identities. சரி, இந்த trigonometrical identities அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த சாப்டரில் ஒரு 3 இருக்கு. அதனுடைய டெரிவேஷன்ஸ் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். Pythagoras theoremல square of hypotenuse is equal to the squares of other two sides ன்னு பார்த்தோம். அதாவது கர்ணத்தின் வர்க்கம் மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். அது எதுல? செங்கோண முக்கோணம். ஒரு செங்கோண முக்கோணத்தில் கர்ணத்தின் வர்க்கம் மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதை வச்சு தான் நம்ம இந்த 3 ஐடென்டிட்டிஸை நம்ம டெரைவ் பண்ண போகிறோம். சரி, இப்போ பாருங்க, ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர். ஓகே, squares of hypotenuse is equal to the sum of the squares of other two sides அப்படின்னு பார்த்தோம். ஓகே, இப்போ நம்ம அது ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துப்போம். divide ஈக்குவேஷன் நம்பர் 1 by ஏசி ஸ்கொயர். ஓகே, ஏசி ஸ்கொயரில் டிவைட் பண்ணுவோம். அப்போ என்ன வரும்? ஏபி ஸ்கொயர் பை ஏசி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் பை ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர் பை AC square bar. Okay, already we know what is AB by AC. இதை எப்படி ரைட் பண்ணலாம்னா AB by AC the whole square ரைட் பண்ணலாம். அதே மாதிரி இது BC by AC the whole square பண்ணலாம். இது AC square by AC square என்ன 1. Okay, சரி, here what is AB? AB is the adjacent. AB is the adjacent. What is AC? Hypotenuse. அது என்ன? Hypotenuse. Adjacent by hypotenuse is called cos theta. Okay. So next, BC by AC. BC is opposite, AC is hypotenuse. Opposite by hypotenuse is called sin theta. Okay. Now, which implies AB by AC. What is AB by AC? AB by AC is cos theta. Cos theta the whole square plus sin theta the whole square equal to 1. We can write cos square theta plus sin square theta equal to 1. Okay, this is very important identity in trigonometry. From this identity we get another 2. We take cos square theta equal to, we take sin square from left to right, we get cos square theta equal to 1 minus sin square theta. Okay, next, if we want cos sin square theta, we take cos square theta from left to right, we get 1 minus cos square theta. Okay, which implies cos theta equal to square root of 1 minus sin square theta.
Same way, sin theta equal to square root of 1 minus cos square theta. First identity பார்த்தோம். First identity என்ன? cos square theta plus sin square theta equal to 1 அப்படின்றது பார்த்தோம். இப்போ next second identity பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணோம்? இந்த equation number 1 divide equation number 1 by the AC square divide பண்ணோம் இல்லையா? இப்போ AB square divide பண்ணோம். AB square divided by AB square equation number 1. Okay. அப்போ AB square divided by AB square plus BC square divided by AB square equal to AC square divided by AB square. Okay. இப்போ AB square by AB square 1 தெரியும். The BC by AB இதை எப்படி ரைட் பண்ணலாம்? BC by AB the whole square ரைட் பண்ணலாம். இது AC by AB the whole square ரைட் பண்ணலாம். Okay. இப்போ BC by AB என்ன? What is BC by AB? What is BC? BC is the opposite. What is AB? Adjacent. So opposite by adjacent is tan theta. Okay. Next, AC by AB. What is AC? Hypotenuse. What is AB? Adjacent. Hypotenuse by adjacent is called a secant. Secant theta. Okay. So, which implies 1 plus BC by AB. BC by AB is tan theta equal to AC by AB. AC by AB, that is secant theta, the whole square. Secant theta, the whole square. We can write this 1 plus tan square theta equal to secant square theta. This is another important identity. This is equation number. The another important second identity. From this we get tan square theta equal to, we take 1 from left to right, secant square theta minus 1. Another one, secant square theta, we take tan square minus secant square theta minus tan square theta equal to 1. Now let us see the third trigonometrical identity. For that we divide equation number 1 by BC square. Okay. அப்போ நம்ம third identity வேணும்னா நம்ம இந்த equation number 1 BC square divide பண்ணும். ஓகேவா? அப்போ AB square divided by BC square plus BC square divided by BC square equal to AC square divided by BC square. சரி, AB, what is AB? Adjacent. BC என்ன? Opposite. Adjacent by opposite, இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? Cot theta. Okay. சரி, next BC by BC அது cancel ஆயிடும். So AB by BC the whole square plus 1 equal to AC by BC the whole square. சரி, இப்போ AB by BC என்ன பார்த்தோம்? Cot theta ன்னு பார்த்தோம். AC by BC என்னன்னு பார்ப்போம். AC in hypotenuse, BC is opposite. இது என்னது? Cosecant. Cosecant theta equal to hypotenuse by opposite. Okay. அப்போ இது என்ன? Cot theta the whole square plus 1 equal to cosecant theta the whole square. We can write this cot square theta plus 1 equal to cosecant square theta. This is the third important identity. Okay, from this identity we get cot square theta equal to the, we take plus 1 from left to right, we get cosecant square theta minus 1. Another one, cosecant square theta, we take cot square from left to right minus cosecant square theta minus cot square theta equal to
1. These are the result from the third identity. So there are three important trigonometrical identities. They are, the first one is cos square theta plus sin square theta equal to 1. Cos square theta plus sin square theta equal to 1. Secant square theta equal to 1 plus cot square theta, 1 plus tan square theta. Cosecant square theta equal to 1 plus cot square theta. These are the three important trigonometrical ratios, identities. சரி, அந்த 3 trigonometrical identities என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா cos square theta plus sin square theta equal to 1, secant square theta equal to 1 plus tan square theta, cosecant square theta equal to 1 plus cot square theta. அப்போ ஒவ்வொரு இதுலேருந்தும் நம்ம 2 derivations, இதுலேருந்து 2 equation, இதுலேருந்து 2 equations கொண்டு வரலாம். அப்போ ஒவ்வொன்றுத்துல ரெண்டு பார்த்தீங்கன்னா டோட்டலாக நமக்கு 6 ஐடென்டிட்டிஸ் மாதிரி ஆகிடும். மெயின் ஐடென்டிட்டிஸ் 3 தான், பட் அதுலேருந்து ஒவ்வொரு ஐடென்டிட்டிஸிலும் நம்ம 2 ஐடென்டிட்டி கொண்டு வரும்போது மொத்தமாக நமக்கு 9 வந்து சம்ஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த சைனுடைய வேல்யூஸ் ஆஃப் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ சைன் தீட்டா, சைனுடைய 0 டிகிரி, சைனுக்கு 0 டிகிரி என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த sin 0 டிகிரி, sin 0 டிகிரி என்ன நல்லா பார்த்துங்க. இந்த ஃபர்ஸ்ட் லைன் வந்து நீங்கள் மெமரி பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து 0, 1/2, 1/√2, √3/2, 1. இது வேல்யூஸ் எல்லாம் எப்படி வருதுங்கிறத பேசிக்ஸ் இருக்குது. நம்ம ஆல்ரெடி 9th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கோம். ஸோ டைம் இல்லாதனால் நம்ம என்ன பண்ணோம், டைரெக்டாக அந்த வேல்யூஸ் எடுத்து இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம். அப்போ 0, 1/2, 1/√2, √3/2, 1. ஓகே, இப்போ காஸ்க்கு என்ன பண்ணணும்னா இது அப்படியே ரிவர்ஸ். இப்போ என்ன, இந்த 1 இங்கே வரும், இந்த √3/2 இங்கே ரைட் பண்ணுறோம், 1/√2, 1/2, 0. இப்போ டேனுக்கு, டேனுங்கிறது ஆல்ரெடி டேன்ன்றது எப்படி ரைட் பண்ணலாம், tan theta equal to sin theta by cos theta. tan theta எப்படி ரைட் பண்ணலாம், sin theta by cos theta ரைட் பண்ணலாம். the same way cot theta, cot thetaங்கிறது என்ன, இந்த tan theta னுடைய ரெசிப்ரோக்கல். அப்போ இது எப்படி ரைட் பண்ணலாம்னா cos theta by sin theta. ஓகே, அது அப்படியே ரெசிப்ரோக்கல். இப்போ பாருங்க, இதனுடைய நியூமரேட்டர் பை இதனுடைய நியூமரேட்டர் டிவைட் பண்ணிங்கன்னா நமக்கு tan. அப்போ sin by cos 0/1, 0. இங்கே பார்த்தீங்கன்னா 2 கேன்சல் ஆகிடும், 1/√3 வரும். இங்கே √2 கேன்சல், 1/1, 1. இங்கே 2 கேன்சல், √3/1, √3, 1/0. 1/0னா எந்த நம்பரையும் 0ல் டிவைட் பண்ணால் இது வரைக்கும் ஆன்சர் என்னங்கிறது யாருமே ஃபைண்ட் பண்ணல. அதனால் வந்து அன்டிஃபைன்ட் ஆர் இன்ஃபினிட்டி, அன்டிஃபைன்ட் ஆர் இன்ஃபினிட்டின்னு சொல்கிறோம். ஓகே, சரி. இப்போ கொசிகண்ட், கொசிகண்ட்டுங்கிறது என்ன, கொசிகண்ட் தீட்டா ஈக்குவல் டு 1/sin தீட்டா. அதே மாதிரி சீக்கண்ட் தீட்டா ஈக்குவல் டு 1/cos தீட்டா. காட் தீட்டா ஈக்குவல் டு 1/tan தீட்டா. சரி, ஓகே, அது இருக்கட்டும். இப்போ என்ன பண்ணணும், கொசிகண்ட் தீட்டானா நம்ம சைன் தீட்டானுடைய ரெசிப்ரோக்கல். எப்பவுமே 0னுடைய ரெசிப்ரோக்கல் என்ன, 1/0 போடும்போது இன்ஃபைனிட்டின்னு வரும். ஓகே, அதே மாதிரி 1/2, 1/2னுடைய ரெசிப்ரோக்கல் என்ன, 2/1, 2/1 என்ன வரும், 2. அதே மாதிரி 1/√2 இதனுடைய ரெசிப்ரோக்கல் என்னென்னா √2/1, தட் இஸ் √2. இங்கே √3/2 ரெசிப்ரோக்கல் என்ன வரும், 2/√3. ஸோ 1னுடைய ரெசிப்ரோக்கல் 1. ஓகேவா? இப்போ நம்ம இந்த ஃபர்ஸ்ட் இதை நீங்கள் மறந்துருங்க. இங்கே வாங்க. இப்போ கொசிகண்ட், அடுத்து சீக்கண்ட்டுங்கிறதுனுடைய கொசிகண்ட்டினுடைய ரிவர்ஸ். அப்போ இதை அங்கே ரைட் பண்ணுங்கள், 1. இது என்னது, 2/√3. அடுத்து என்ன, √2. இந்த ஃபஸ்ட்டு 3 நம்ம பார்க்கக்கூடாது. இதோட வந்து கொசிகண்ட் ரைட் பண்ணால் அடுத்து கீழே தான். அப்போது 1, 2/√3,
root 2 to infinity or not defined. Next, cot thetaங்கிறது என்னது? இந்த tan உடைய reciprocal தான். Reciprocal of 0 உடைய reciprocal infinity. 1 by root 3 reciprocal root 3 by 1, that is root 3. இங்கே 1க்கு reciprocal 1. அதே மாதிரி root 3க்கு reciprocal 1 by root 3. இன்ஃபினிட்டிக்கு reciprocal 0. ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணணும் வேல்யூஸ்னா, ஃபஸ்ட்டு இந்த 0, 30, 45, 60, 90ங்கிறத மெமரி பண்ணிக்கணும். அடுத்து இந்த வேல்யூஸ் ஃபஸ்ட்டு 0, 1 by 2, 1 by root 2, root 3 by 2, 1ங்கிறத மெமரி பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த டேப்லர் காலத்தையும் நம்ம என்ன பண்ணலாம், ஃபில் பண்ணிடலாம். ஓகேவா? அப்போ சைனுக்கு 0, 1 by 2, 1 by root 2, root 3 by 2, 1 ரைட் பண்ணுறோம். அது ஆட்டோமேட்டிக்காக ரிவர்ஸில் காஸ்க்கு என்ன பண்ணுறோம், 1 root 3 by 2, 1 by root 2, 1 by 2, 0 ரைட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு டேனுங்கிறது சைன் பை காஸ். அப்போ 0 by 1, 0. இது கேன்சல் பண்ணும்போது டினாமினேட்டர் கேன்சல் ஆகிட்டு 1 by root 3. இங்கே டினாமினேட்டர் கேன்சல் 1 by 1, 1. root 3 by 2 இதுனா இந்த 2 கேன்சல் root 3 by 1, root 3. 1 by 0, infinity. ஃபஸ்ட்டு 3 கம்ப்ளீட்டடா. நெக்ஸ்ட்டு இந்த கொசிகெண்ட்டுக்கு என்ன பண்ணுறோன்னா, இந்த சைனுடைய ரெசிப்ரோக்கல். இது என்ன, 0னா 1 by 0 போட்டால் அது இன்ஃபினிட்டி. 1 by 2னா அது ரெசிப்ரோக்கல்னா 2 by 1, 2. root 2 by 1, root 2. 2 by root 3, 1 by 1, 1. அப்போ இதை மறந்துடும். இப்போ என்ன பண்ணோம், இது அப்படியே ரிவர்ஸு. 1, 2 by root 3, root 2, 2, infinity. இந்த காட் ரைட் பண்ணும்போது இங்கே டேனுக்கு வரும். டேனுக்கு வரும்போது ரெசிப்ரோக்கல், 0க்கு ரெசிப்ரோக்கல் இன்ஃபினிட்டி. 1 by 3 ரெசிப்ரோக்கல் root 3 by 1, root 3. 1க்கு ரெசிப்ரோக்கல் 1, root 3 ரெசிப்ரோக்கல் 1 by root 3, infinity ரெசிப்ரோக்கல் 0. This is very important in trigonometry. இந்த பேசிக்ஸ் தான் இது வரைக்கும் நம்ம படித்த trigonometrical ரேஷியோஸு. என்னென்ன இருக்குது, 6 sin theta, cos theta, tan theta, cosecant theta, secant theta, cot theta இருக்குது. இதில் வர்றது என்ன, பித்தாகரஸ் தியரம். பித்தாகரஸ் தியரத்தை பேஸ் பண்ணி தான் இன்ஜினியரிங்கினுடைய பேசிக் ஃபவுண்டேஷன் என்னது தான், ட்ரிக்னாமெட்ரி தான். ஓகே, அப்போ இந்த வேல்யூஸ் இதெல்லாம் நல்லா மைண்டில் வச்சுக்கங்க. ஜஸ்ட் மெமரி பண்ணிங்க இம்பார்ட்டண்ட் எல்லாம். அப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாய். லெட் அஸ் see complementary angles. trigonometrical ratios அதனுடைய காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் என்ன, ட்ரிக்னாமெட்ரியில் எந்த ஆங்கிளுக்கு எது காம்ப்ளிமெண்ட்ரிங்கிறது பார்ப்போம். ஓகே, sin theta equal to cos of 90 minus theta, 90 degree. This is the complementary angle. So sin theta is the complementary angle of cos theta. In the same way, cos theta equal to sin 90 minus theta. So cos 90 degree minus theta is sin theta. Sin 90 degree minus theta equal to cos theta. The same way, tan theta equal to cot of 90 degree minus theta. Same way, cosecant theta equal to secant 90 degree minus theta. Secant theta equal to cosecant 90 degree minus theta. Cot theta equal to tan 90 degree minus theta. So sin theta is the complementary angle of cos theta. Cos theta is the complementary angle of sin theta. Cosecant theta is the complementary angle of secant theta. Secant theta is the complementary angle of cosecant theta. Next, tan theta is the complementary angle of cot theta. Cot theta is the complementary angle of tan theta. Okay, sin theta is the complementary angle of cos theta. Tan theta is the complementary angle of cot theta. Cosecant theta is the complementary angle of secant theta. Okay friends, இப்போ நம்ம 10th standard trigonometry 6th chapter எல்லாம் பார்த்துருக்கோம். அதில் வந்து trigonometrical ratios ஒரு 6 இருக்குது. sin theta, cos theta, tan theta, cosecant theta, secant theta, cot thetaன்னு பார்த்துருக்கோம். அந்த 6க்கு நேம் வந்து trigonometrical ratios, தமிழில் திரிகோணமிதி விகிதங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இதில் வந்து பேசிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பித்தாகரஸ் தியரம் தான். பித்தாகரஸ் தியரம்ங்கிறது என்னது,
கர்ணத்தின் வர்க்கம் மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். That is called square of hypotenuse is equal to the sum of the squares of other two sides is the Pythagoras theorem. ஸோ இந்த தேரம்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த trigonometry ஃபுல்லாகவே எல்லா கொஷின்ஸும் சால்வ் பண்ணுறோம், வேல்யூ ஃபைண்ட் பண்ணுறோம், எல்லாமே பண்ண போகிறோம். அதை தான் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த வந்து trigonometrical identities அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு 3 பார்த்தோம். அது என்னென்ன, cos square theta plus sin square theta equal to 1, 1 plus tan square theta equal to secant square theta, 1 plus cot square theta equal to cosecant square theta ன்னு பார்த்தோம். அப்போ அந்த cos square theta plus sin square theta இருந்து cos square theta equal to 1 minus sin square theta ன்னு கொண்டு வரலாம். sin square theta equal to 1 minus cos square, அது ஒரு 2 ஐடென்டிட்டி கொண்டு வரலாம். அதுக்கப்புறம் 1 plus tan square theta equal secant square theta வந்து நம்ம என்ன பண்ணுவோம், tan square theta equal to secant square theta minus 1 ஒரு ஐடென்டிட்டி கொண்டு வரலாம். அதுக்கப்புறம் secant square theta minus tan square theta equal to 1 அப்படி ஒரு ஐடென்டிட்டி. இதெல்லாம் அந்தந்த சம்ஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக நாமளா டெரைவ் பண்ணி வச்சுக்கிறது. அப்போ தேர்ட் ஒன் ஐடென்டிட்டி ஒன்று பார்த்தோம், 1 plus cot square theta equal to cosecant square theta அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதில் இருந்து என்ன கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா cot square theta equal to cosecant square theta minus 1 கொண்டு வரலாம். அதே மாதிரி cosecant square theta minus cot square theta equal to 1 அப்படின்னு நமக்கு கொண்டு வரலாம். அதெல்லாம் ஐடென்டிட்டிஸ். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு sin thetaனா என்ன, sin thetaனா என்ன, ஆப்போசிட் பை ஹைப்போட்டெனிஸ், எதிர்பக்கம் பை கர்ணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் cos theta என்னன்னு பார்த்தோம், அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் tan theta என்னன்னு பார்த்தோம், அடுத்து எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம்னு பார்த்தோம். ஸோ sin theta equal to opposite by hypotenuse, cos theta equal to adjacent by hypotenuse, tan theta equal to opposite by adjacent ன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா cosecant, cosecantங்கிறது என்னது, 1 by sin theta, sin thetaனுடைய ரெசிப்ரோக்கல். அப்போ அந்த cosecant theta equal to என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்ணம் பை எதிர்பக்கம், that is hypotenuse by opposite. நெக்ஸ்ட் secant thetaன்னு பார்த்தோம். secant thetaங்கிற எதனுடைய ரெசிப்ரோக்கல், காஸ்னுடைய ரெசிப்ரோக்கல். secant theta வந்து 1 by cos thetaன்னு சொல்லு. அப்போ cos theta ரெசிப்ரோக்கல் போது நமக்கு secant theta equal to என்ன வரும், கர்ணம் பை அடுத்துள்ள பக்கம்னு வரும். அதுக்கப்புறம் cot theta, cot theta வந்து எதனுடைய ரெசிப்ரோக்கல், tan thetaனுடைய ரெசிப்ரோக்கல். ஸோ cot theta equal to அடுத்துள்ள பக்கம் பை எதிர்பக்கம் சொல்லி நம்ம பார்க்கணும். இது 6 trigonometrical ரேஷியோஸு. அதுக்கான வேல்யூஸ் அடுத்து பார்த்தோம். என்ன, 0, 30, 45, 60, 90 டிகிரின்னு பார்த்தோம். அப்போ சைனுக்கு வர்ற ஃபஸ்ட்டு மொத்தம் நம்ம மெமரி பண்ணிக்கணும். ஃபஸ்ட் ஒன் என்ன இருக்கும், 0, 1/2, 1/√2, √3/2, 1 இருக்கும். அதுக்கப்புறம் காசில் ரைட் பண்ணும்போது அது அப்படியே ரிவர்ஸில் ரைட் பண்ணுவோம். 1, √3/2, 1/√2, 1/2, 0 அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் டேனுக்கு கொசிகண்ட்டு, சீக்கண்ட்டு, காட்டெல்லாம் நம்ம ரைட் பண்ணியிருப்போம். அந்த வேல்யூஸ் எல்லாம் நீங்கள் ஈஸியாக மைண்டில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம், காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ்ன்னு பார்த்தோம். இந்த காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் என்ன, 90 மைனஸ் தீட்டா, 2 ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணால் 90 வரும். அப்போது சைனுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி காசு, காசுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி சைனுன்னு பார்த்தோம். அதே மாதிரி டேனுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் காட்டு, காட்டுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் டேன் பார்த்தோம். அதே மாதிரி கொசிகண்ட் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் சீக்கண்ட், சீக்கண்ட் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் கொசிகண்ட் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ இந்த சாப்டரு, இந்த பேசிக்ஸ் தான் உங்களுக்கு இன்ஜினியரிங்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த டிக்னாமெட்ரினுடைய பேசிக்ஸை நல்லா பார்த்துங்க, புரிஞ்சுக்கங்க. புரியலன்னா மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில் வேணுன்னா நான் வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்குறேன், ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்கேன், கால் பண்ணி கேட்கலாம். எல்லாருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே நீங்கள் இந்த டீட்டாவை பார்த்தோ இல்லை பித்தாகரஸ் தியரத்தை பார்த்தோ ஓட வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த ட்ரிக்னாமெட்ரி இதை விட ஈஸியாக புரிய வைக்க யாரால் முடியாது. முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணியிருக்கேன். எல்லாருமே புரிஞ்சுக்குங்க. ஈவன் பேரண்ட்ஸும் இதை புரிஞ்சுக்கிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி கொடுத்தீங்கன்னா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் கோஆப்ரேஷன்.